பார்க்கிறீர்கள். மேலைநாட்டு கலாச்சாரம் நமக்குள் புகுந்துவிட்டு இன்று மனமுறிவு, டைவோர்ஸ் சர்வசாதாரணமாகி விட்டது. எடுத்ததற்கெல்லாம் மனைவியை பார்த்து அச்சுறுத்தல், நான் உன்னை டைவோர்ஸ் பண்ணி விடுவேன், உன்னை நீக்கி விட்டு வேற பெண்ணை கல்யாணம் பண்ணிக் கொள்வேன் என்று. மனைவியும் அதே மாதிரி கணவனை பார்த்து நான் உன்னை விட்டு விட்டு வேற போகிறேன் என்று சொல்லி இப்படிப்பட்ட அச்சுறுத்தல்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். பரத்தமைக்காக அன்றி வேற எந்த காரணத்திற்காகவும் நீங்கள் மனமுறிவு செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிடுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற கட்டளையை நீங்கள் மதித்து நடங்கள். கணவன் மனைவி ஒருவருக்கு பிரமாணிக்கமாயிருங்கள். இறுதி வரை திருமண வார்த்தைப்பாடு எப்படி கொடுக்கிறீர்கள்? வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும் இறுதி வரை உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து உன்னை மதிக்கவும் அன்பு செய்யவும் வாக்களிக்கிறேன் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? அந்த திருமண வார்த்தைப்பாடு வாழ்வின் இறுதி வரைக்கும் உங்கள் உள்ளத்திலே ஒலித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஒரு நாளும் நடுவிலே நான் போய்விடுவேன், நடுவிலே நான்